அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். ரம்ஜான் வரப்போகிறது இன்னும் ஒரு வீக்கில். இன்ஷால்லா எல்லார் வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டோம் இல்லையா? சரி, நானும் வருஷம் பண்ணுறது தான். இருந்தாலும் எப்போவுமே பண்ணுறதை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா இருக்கும் பண்ணுறதுக்கு. பசங்களுக்கு லீவ் இருந்துச்சு ஒரு நாள். சரி, அவங்கள வச்சுக்கிட்டே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் இப்போ அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளாக. சரி, ஒரு கவர் போட்டு டேப் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் இது மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் க்ளீன் பண்ணி கவர் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். மேலே ஸ்லாப்பில் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. சரி, அதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் க்ளீன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ரூமில் ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு இதுவும் அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பசங்க வந்து புக்கு எடுக்கிறாங்க வைக்கிறாங்க, அது மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டேன். மேலே எல்லாம் ஒட்டை இருந்துச்சு, அதெல்லாம் ஒட்டை குச்சி வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபேனில் ஜூஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சோஃபா மேலே ஏறி க்ளீன் பண்ணாக்கா சோஃபாலாம் கொஞ்சம் ஒட்டரை இருந்துச்சு. அதுவும் க்ளீன் பண்ணிவிட்டு இருக்கிற கபோர்டு, கதவு, ஃப்ரிட்ஜு அது இது எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் நேராக அப்படியே கிச்சனுக்கு போயிட்டேன். கிச்சனுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் அங்கேருந்து எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். அது அடிக்கடி பண்ணுறதுனால கிச்சன் ரூம் அவ்வளோவா தூசி இல்லை. சரி, மேலாப்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக மேலாப்பு பண்ணி வச்சுட்டேன். தூசியெல்லாம் கொஞ்சம் கீழே கொட்டேன் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணி எடுத்து நல்லா துடைச்சி விட்டுட்டேன். அப்படியே கேஸ் பக்கத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீட்டாக இருந்துச்சு. சரி, நீட்டாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே நீட் இருந்தால் இன்னும் நல்லா நீட் பண்ணால் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் மறுபடியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பெருக்கி வச்சதுக்கப்புறம் இந்த பெட்டில் ரொம்ப தூசியாக இருந்துச்சு. இந்த பெட் எடுத்து மேலே போட்டுட்டு மாடியில் அந்த உட்டு மட்டும் கொஞ்சம் மாப் போட்டு துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் மாப்பெல்லாம் போட வேண்டியாக இருந்துச்சு. ஏன்னா ஒட்டரை அடைக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாப் போடணும். அப்போ தான் தூசி இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும்னு சொல்லி அதுவும் மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெட்டு எடுத்துகிட்டு வந்து பெட்டில் போட்டுட்டேன். சரி, பெட் கவர் மட்டும் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நல்லா சூப்பராக இருந்துச்சு. வீடெல்லாம் ஒட்டரையெல்லாம் அடிச்சிட்டு பெருக்கி மாப்பெல்லாம் போட்டுட்டு அந்தந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் லஞ்சு வேலை அன்றைக்கி எதுவுமே பெருசாக செய்கிறதுக்கு முடியல. 2:30 ஆயிடுச்சு ஜொஹர் முடிக்கிறதுக்கு. சரி, ஒரே ஒரு டிஃபன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்கு வெஜிடபிள் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் போட்டு அன்றைக்கி நானும் என் பசங்களும் எக்கு வெஜிடபிள் மக்ருனி தான் செஞ்சு சாப்பிட்டோம். என் வீட்டிலே ரம்ஜான் க்ளீனிக் ஒர்க் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். எல்லாருக்காகவும் இன்ஷால்லா கண்டிப்பாக துவா செஞ்சுக்கோங்க. எல்லாரும் நோம்பு நல்லபடியாக வைக்கணும். இந்த ரம்ஜான் எல்லாருக்கும் ஹாப்பியாக போகணும் இன்ஷால்லா. எல்லோரும் துவா செஞ்சுக்குங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.